ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்த்துடலாமா? சீக்கிரமாக இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே டீலாம் போட்டு வச்சுட்டு அப்படியே தம்பிக்கு பாலாற்றி வச்சுட்டு தக்காளி சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அப்புறம் தக்காளிலாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்படி தக்காளி சாதம் பண்ணுவேன் அப்படின்னா, தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தாங்க நான் செய்வேன். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி செய்வாங்க, நான் இப்படி தான் செய்வேன். அப்புறம் காஃபியில் வந்து முறுக்கு போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் தக்காளி சாதத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விசில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் விட்டதுக்கு வச்சுட்டு நான் போய் டீ குடிக்க போயிட்டேன். அந்த கேப்பில் விசிலும் வந்துருச்சு. அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு விசில் போகிற வரைக்கும் இருந்து தக்காளி சாதத்தை எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு கிண்டிட்டு சரி ஓகே லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் பேக் பண்ணதும் சைட் டிஷ்க்கு என்ன வேணும்னு கேட்டேன். நான் நினச்சது சம்பல் போடலான்னு, ஆனால் அவங்க ஈஸியாக எனக்கு அப்பளமே போதும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்பளத்தை பிடிச்சி அவங்க டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து வழி அனுப்பி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியதானாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து திங்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கலங்க. அதாவது கிராசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், கிளாத்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கல. அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டில் அள்ளி போட்டுட்டு கிச்சனை வந்து பார்த்தா இந்த அலங்கோலத்தில் இருக்குங்க. அதுக்குள்ளேயும் தம்பி எனக்கு தோசை வேணும்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தோசை ஊற்றி கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு கிச்சனை ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே அந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேங்க. எடுத்து வச்சுட்டு வந்து வெசல்ஸும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய இருந்தது. அதனால் பாதி துணி எடுத்து வச்சுட்டு மீதி அப்படியே போட்டுட்டு போயாச்சு. போயிட்டு வந்து இருக்கிற துணியை எடுத்து வச்சுட்டு வரும்போதே ஐஸ்கிரீம் கேட்டான். அவனுக்கும் ரைஸ் எனக்கும் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு. திருப்பி ஈவினிங் மீதி இருந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதுலேயும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பூஜை பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்படி தாங்க போச்சு. ஓகே பாய்.